அதாவது ஒரு 100 ஆண்டுகளை ஒரு பள்ளியை கடந்து வருவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த 100 ஆண்டு கடந்து வந்திருக்கிற அந்த பள்ளியை பாராட்ட வேண்டும். அந்த 100 ஆண்டு விழா கண்டிருக்கிற பள்ளி பல்வேறு சிறந்த மாணவர்களை எல்லாம் நம்முடைய தமிழக அரசுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் உலகத்துக்கும் தந்திருக்கும். அத்தகைய பெருமை மிகுந்த மாணவர்களை நினைவு கூறுகிற விழாவாகவும் இங்கே சிறந்த ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கின்றவர்களாக இருந்திருப்பார்கள். அத்தகைய சிறந்த ஆசிரியர்களை மாணவர்கள் நினைவு கூறுகின்ற விழாவாகவும் அரசின் சாதனைகள் எடுத்துச் சொல்லப்படுகிற நிகழ்வாகவும் இந்த 100ஆண்டு விழாவினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து அரசு பள்ளிகளிலேயும் தொடக்க பள்ளியாக இருந்தாலும் நடுநிலைப் பள்ளியாக இருந்தாலும் உயர்நிலைப் பள்ளியாக இருந்தாலும் 100 ஆண்டை கடந்திருக்கிற அந்த பள்ளிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை தந்து அதை நினைவு கூர்ந்து விழாவாக கொண்டாட வேண்டும் என்கிற உத்தரவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவை இன்றைக்கு தந்திருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஆவார். அவர் எப்போதுமே சொல்வது அரசு பள்ளிகள் நம் பெருமை, நம்முடைய அடையாளம், பெருமையினுடைய அடையாளம் என்று. அதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிற இடமாக இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு சிறந்த அரசு பள்ளிகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். மாணவ மாணவிய சேர்க்கையிலே இன்றைக்கு அரசு பள்ளிகள் பன்மடங்கு முன்னேறி இருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் இருந்ததை விட இன்றைக்கு மாணவர் சேர்க்கை என்பது தனியார் பள்ளிகளோடு போட்டி போட்டு இன்றைக்கு அவற்றை மிஞ்சுகின்ற வசதிகளோடு அரசு பள்ளிகள் சிறப்போடு செயல்படுகின்றன என்று பொதுமக்கள் பாராட்டுகிற இடமாக நம்முடைய அரசு பள்ளிகள் அமைந்திருக்கின்றன. காரணம், சாதாரணமான ஏழை எளியோ நடுத்தர மக்கள் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான தொகை கொடுத்து தங்களுடைய பள்ளி கல்வி கட்டணத்தை கட்ட முடியாது. ஆனால் அதே வசதிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவர்களுடைய எண்ணம், ஆசை. அந்த ஆசையை, எண்ணத்தை பூர்த்தி செய்து அவர்களுடைய கனவை நினைவாக்கி இருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் இன்றைக்கு அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட இன்றைக்கு சிறந்த பள்ளிகள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசு தொடக்க பள்ளிகளை படிக்கின்ற உங்களுக்கு காலை